அத்த சகல வெடிக்க இருந்த வெடிய நீங்களாவது வெடிங்க. ஆமா ஈஸ்வரி, நீயே வெடி. இந்தாங்க, ஆமாமா, நீங்க போய் பத்த வெடிங்க. வைங்க. ஐயோ, அந்த ஜெய்வருக்கு குறி வச்சா அக்காக்காரி மாட்டிப்பா போல இருக்கே. சரி, அவ விதி அவளதான் நினைச்சு விட வேண்டியதா. யாரோட செயின் இது இங்கே கிடக்கு? இந்த மாதிரி செயின் நம்ம வீட்ல யாரும் போட மாட்டாங்க. வெளியால் யாராவது தான் போட்டுட்டு வந்திருக்கணும். இந்த ஆளோட போட்டோ இருக்கு இதுல. இது எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியலையே. அதான் எனக்கும் புரியல. அத்தை, பத்த வைக்காதீங்க. மாப்ள, ஏன் மாப்ள வெடிக்க வேணாம்னு சொல்றீங்க? இல்ல, அந்த வெடியில ஏதோ பிரச்சனை இருக்கு அத்தை. என்ன பிரச்சனை? அந்த முத்துவேல் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த செயின் நம்ம வீட்டுல கிடந்துச்சு. அந்த சித்தப்பு வந்தானா? ஷோ, மாமா ஏன் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரியலையே. செய்யற வெளிய ஒழுங்கா செய்யறது இல்ல. அவன் எதுக்கு மாப்ள இங்க வந்தான்? இந்த வெடியில ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அத்தை. அதுக்காக தான் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. மாப்பிள, நீங்க சொல்றத கேட்கறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கே. மாப்ள, நீங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கும். இந்த வெடி மூலமா உங்களை ஏதாவது பண்ணணும் தான் அவன் ஏதாவது பண்ணிருக்கான். அவனை இனிமே சும்மா விடக்கூடாது. அவன் கதையை இப்பவே முடிக்கிறேன். அத்தை, அவசரப்படாதீங்க. இந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். என்ன மௌனே, உன் முகத்துல ஏதோ அதிர்ச்சி தெரியுது. என்ன விஷயம்? அங்க பாருங்க. மௌனே, இது அந்த டிரைவர் பையில கொள்ள சாமுண்டீஸ்வரி வீட்டுல வச்சுட்டு வந்த வெடியாச்சு. அதேதான் சித்தப்பா, அது எப்படி இங்க வந்தது? அதான் மௌனே, எனக்கு தெரியல. அத பத்தி எல்லாம் யோசிக்க இப்ப நேரம் இல்ல. அங்க பாரு, திரி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது யாரோ பத்த வச்சுட்டாங்க. இது சீக்கிரமா வெடிச்சிடும். மாமா அவனை இருந்து ஓடிடலாம். சித்தப்பா, இங்க வழி இல்ல. ஐயோ, மௌனே, நாம வச்ச வெடி நமக்கே விளைய வந்துருச்சேடா. என்னமாமா போன சகல இன்னும் காணோம்? கோவத்துல அவங்க ஏதாவது செஞ்சிட போறாரு. நாம யாராவது கூட போயிருக்கலாம். அப்படிலாம் நிதான தவறி அவர் எதுவும் செஞ்சிட மாட்டார் மாப்பிள. இப்ப வந்துருவாரு, வெயிட் பண்ணுவோம். மாப்ள சொன்னதை கேட்டு நான் இங்க இருந்திருக்க கூடாதுங்க. நான் போய் அவங்க கதையை முடிச்சிருக்கணும். எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் மாப்பிளையை கொல்ல பாத்திருப்பாங்க? ஏன் ஈஸ்வரி இப்படி பேசுற? நீ போனா ஏதாவது பிரச்சனை ஆடுன்னு தானே உன்னை விட்டுட்டு மாப்பிள போயிருக்காரு. கொஞ்சம் அமைதியா இரு. மாப்பிள, அந்த படுபாவிகளை என்ன பண்ணீங்க? பாருங்க. ஐயோ,
சகல சரியான தண்டனை கொடுத்திருக்கீங்க. நாம வச்ச அப்பு நமக்கே திரும்ப வரும்னு அவனுங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டானுங்க. அந்த இடத்துல நான் இல்லாம போயிட்டேனே சகல. அந்த சின்ன மாமனும் அவங்க சித்தப்பனும் கந்தல் துணியோட நிக்கிறத பாக்குற கண்கொள்ளா காட்சியை மிஸ் பண்ணிட்டேனே சகல. மிஸ் பண்ணிட்டேனே. சரி விடுப்பா, இனிமே எந்த பிரச்சனையுமே இல்ல. ரெடி, தீபாவளிக்கு பட்டாசு வெடிச்சிருமா? ஆமாமா, வாங்க நம்ம போய் பட்டாசு வெடிக்கலாம். சரி வாங்க போலாம். வாங்க.